ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ரீல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன் அன்னபூரணியோடைய கோம்போ. ஸோ அந்த கோம்போவில் என்ன ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் போடுறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த அன்னபூரணி தாயாரில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். கிச்சனில் நான் வந்து ஒரு சின்ன அன்னபூரணி தாயார் வச்சுருப்பேன். அண்ட் பூஜை அறையில் நம்ம வந்து பூஜை செய்யும்போது டிஃப்ரெண்ட் சைஸ் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுக்கிறது வழக்கம். ஸோ இப்போது 2 சைஸுமே இல்லாமல் நடுவில் ஒரு மீடியம் சைஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன், அதுவும் கோம்போவாக. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னோடய சேனலில் கோம்போவாக கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கோம்போ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஸோ இப்போது அன்னபூரணி தாயார் கண்டிப்பாக வீட்டில் மகாலட்சுமியோடைய விக்கிரகம் படம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அன்னபூரணி தாயார் கண்டிப்பாக இருக்கணும். சில பேருக்கு சமையல் அறையில் வச்சு வழிபாடு செய்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. சில பேர் வந்து அங்கே வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வைக்காதவங்க வந்து பூஜை அறையிலே வச்சு பூஜை செஞ்சுக்கலாம். பட் அன்னபூரணி தாயாரை தினமும் வழிபாடு செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து சமையல் அறை பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுடைய ப்ரொவிஷன்ஸ், அதாவது நம்மளுடைய வீட்டில் அரிசி பேசிக் நீட்ஸ், அரிசி புளி எண்ணெய் உப்பு இதெல்லாம் வந்து குறையாமல் பார்த்துக்கிறது அந்த வீட்டில் இருக்க ஒரு பெண்ணுடைய வேலை. அதை வந்து நீங்கள் என்றைக்குமே குறைய விடக்கூடாது, நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிசி அடியில் துடைக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் கடையில் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு குறையும் போதே நீங்கள் அரிசியை வந்து ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி எண்ணெயை ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி புளி உப்பு இதெல்லாம் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சமையல் அறையை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது நம்ம எல்லாருமே பேசிக்காக பண்ணுற விஷயந்தான். ஸ்மெல் வரக்கூடாது. ஸோ சமையல் அறையில் நீங்கள் அன்னபூரணி தாயார் வழிபாடு செய்யும்போது நான்வெஜ் செஞ்சுட்டு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறது உண்டு. நான்வெஜ் ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அன்னபூரணி தாயார் வழிபாடு செய்யும்போது நம்ம என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது தனியாக ஒரு பூஜையில் போடுறேன். இப்போது நான் ரீல்ஸில் அப்டேட் பண்ண மாதிரி நீங்கள் குயிக்காக வந்து ஒரு அன்னபூரணியோடைய ஐடல் இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிற அந்த சிலை வந்து நம்மக்கிட்ட இப்போது கோம்போவாக கிடைக்க போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். அண்டு அதை நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்றத இதில் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய இப்போ கோம்போ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னபூரணி தாயார் எப்பயுமே நம்ம நெல்லில் தான் வைக்கணும். நெல்மணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசியும் பச்சை அரிசியாக தான் இருக்கணும். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அது சில பேருக்கு தெரியறதில்ல. அதுக்கு ஒரு பவுல் வேணும், சின்ன பவுல். அது வந்து பித்தளையில் இருக்கணும், வெள்ளியில் இருக்கணும், இல்லைனா வந்து நீங்கள் மண் பானை அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதெல்லாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ கிடைக்கக்கூடிய கோம்போ பார்த்திங்கன்னா இந்த பிராஸ்லான இந்த பவுல், நல்ல அழகான லோட்டஸ் பவுல் பாருங்கள். இதோடைய சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பவுலில் ஒரு கப் அளவு அரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் காயின்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். ஏன்னா அன்னமும் செல்வமும் நமக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வைக்கிறது. அதுக்கடுத்து அன்னபூரணி தாயார். இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட விரல் சைஸ் அளவு தான் இருப்பாங்க. கையில் வந்து அன்னம் ஏந்தி இருக்க மாதிரி ஒரு கரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடலோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெயிட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த அன்னபூரணி தாயார் வைக்கிறதுக்கு இந்த பவுலை நீங்கள் அப்படியே வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அன்னபூரணியோடைய
வெள்ளிக்கிழமைகளில் எப்படி வந்து ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனில் பூஜை செய்கிறது எப்படி செய்யணும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பவுல் செட்டு, இந்த பவுல் ப்ளஸ் அன்னபூரணி தாயார் கோம்போ வந்து உங்களுக்கு 999 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணலை, ஏன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் இதை வந்து ஆட் பண்ணல. இந்த கோம்போ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி தாயாரோடைய உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு போடக்கூடிய இந்த 2 மாலையும் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். லோட்டஸ் மணி மாலை ப்ளஸ் இந்த வைஜெயந்தி மாலை, இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்லேயும் இருக்குது. இதோடைய விலை வந்து இந்த மாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 ருபீஸ் வரும். வைஜெயந்தி மாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் வரும். ஸோ இந்த மாலைகள் வந்து உங்களுக்கு இந்த கோம்போவில் ஃப்ரீ ஆஃபராக வரும். ஸோ நீங்கள் இந்த கோம்போ 999க்கு நீங்கள் புக் பண்ணும்போது இந்த மாலைகள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஏன் இந்த மாலைகள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வழிபாடு நம்ம செய்ய போகிறது மகாலட்சுமி தாயார் பற்றின வழிபாடு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயம், அதனால் இதை நான் வந்து உங்களுக்கு ஆஃபர் அதனால் நான் உங்களுக்கு இதை ஃப்ரீ ஆஃபரில் கொடுக்குறேன். இந்த ஃப்ரீ ஆஃபர் பார்த்திங்கன்னா இப்போ இருந்து ஒரு 1 மந்த்துக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு அப்படின்னா இன்னையிலேருந்து 30 டேஸ்க்கு இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த அன்னபூரணி தாயார் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். இப்போது இந்த பவுலில் நீங்கள் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசி தான் எடுத்துக்கணும். பச்சை அரிசி எடுத்துட்டு இந்த பவுலில் வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பவுலை க்ளீன் பண்ணிவிட்டு, அன்னபூரணி தாயார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து குங்குமஞ்சள் பொட்டு எல்லாம் வச்சுட்டு பச்சை அரிசி நிரப்பிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி பச்சை அரிசி ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து காயின்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் இதில் அன்னபூரணி தாயார் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அன்னபூரணி தாயாரை ரெடி பண்ணி உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி அன்னபூரணி தாயாரை நம்ம இதில் வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அன்னபூரணி தாயார் செட்டு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அன்னபூரணி தாயார் செட்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட 999 ப்ளஸ் ஷிப்பிங்.